சித்தர் பூமி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புது வருஷம், நிறைய கணிப்புகள், நிறைய ஜோதிடர்களோட கணிப்புகளை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏஎல்பி ஜோதிடர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். புது வருஷம் துவங்கி இருக்கு சார். நிறைய பேர் ஒவ்வொரு விஷயமா சொல்லி பொதுமக்களை ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது குரோதி வருஷம், 60 வருஷத்துக்கு அப்புறமா வருது. இந்த வருஷத்துல தான் தனுஷ்கொடியே அழிஞ்சுது. ஸோ அது மாதிரி ஒரு பேர் அழிவு இருக்கு, பேர் இழப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி உங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஜோதிடர். ஆமா, அதுல குறிப்பா ஏஎல்பி சார்ந்து ஏஎல்பி ஜோதிடர் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்டர் அனுமோகன் ஒருத்தர் இருக்கார், புரிதுங்களா? சித்த ரேட்டில் சொன்னாங்க டிசம்பரில் உலகம் அழிய போகுதுன்னாரு. பழிஞ்சிச்சா? எந்த சித்த ரேட்டில் சொன்னாங்க? முதல்ல ஒரு தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் எதிரிலேருந்து ஆன்சர் பண்ணுறாரு, சித்த ரேட்டில் சொல்லியிருக்காங்கன்னா உடனே நான் சொல்லக்கூடிய அனைத்து தொகுப்பாளர்களுக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த சித்தரேடு, அதோடைய பேர் என்ன, அதோடைய மூல நூல் என்ன, எந்த பேஜில் எந்த இடத்துல எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்குன்னு கேட்கணும். இதை கேட்காத தவற விடுவதனால்தான் சித்தர் சொன்ன ரகசியங்கள். இல்ல, சித்தர் சொன்னாருங்கிறதே ரகசியம் தானே, அதை எப்படி சொல்லுவாரு அவரு? புரியல. சித்தர்ங்கிறதே ரகசியமான வாக்குகள். சித்தர் சொன்ன ரகசியம் நம்மளுக்கு மவுண்ட் ரோடு லைப்ரரியில புக் விக்குதா, போய் வாங்கி படிச்சுக்கலாம். சரி, அப்ப ஜோதிடத்துல இது மாதிரி இல்லவே இல்லையா? ஜோதிடத்துல இருக்குன்னு ஒத்துக்கிறோம். இப்போ சித்தர் சொன்ன ரகசியம்னு வச்சுங்க. அப்ப சித்தர் சொன்ன வாக்கு பொய்யா போயிடுமா நான் கேட்கறேன். இப்ப டிசம்பர் 31 உலகம் அழிஞ்சிருக்கணும்ல. இயற்கையாவே எல்லா வருஷமும் மழை வருது, காத்தடிக்குது, புயல் அடிக்குது. பஞ்சபூதம் தான் அழிவை தரும். அழிவு புதுசாலாம் வராது. ஒன்று பூகம்பமாக வரும், இல்லை நெருப்பாக வரும், இல்லை நீராக வரும், இல்லை காற்றாக வரும். நிலம், நீர், காற்று, நெருப்பு தான் இறைவன். அவன் தான் பஞ்சபூதம். நல்லதும் அவனால தான் நடக்கும், தீமையும் அவனால தான் நடக்க போகுது. இதில் பெரிய கம்பசூத்திரமும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் சுனாமியால் அழிய போகுது, இல்லை பூகம்பத்தால் அழிய போகுது, இல்லை தீ விபத்தால் அழிய போகுது. இப்படி தான் நம்ம சொல்லலாம். அழிவுனால முழுமையான அழிவு இருக்காது, ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு சேதம் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் உலகம் அழிஞ்சிரும் சொன்னால் வீடியோ நல்லா ஓடுங்க. அதுக்காக சொல்கிறேன், கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகம் அழிஞ்சிரும் சொன்னால் நல்லா ஓடும், உலகம் நல்லா இருக்கும் போது சொன்னால் வீடியோ ஓடாது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி தெரியல. இப்போ ஒரு ராசியை பற்றி இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி போட்டால் அது ஓடாது. இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போடுங்க, தம்ப்ளைல ஓடும் வீடியோ. ஸோ ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று நம்ம செய்யணுன்றதுக்காக உலகம் அழிந்து போயிடும். இது முட்டாள்தனமான விஷயத்தை மக்கள் நம்பவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உலகம் எப்படி அழியும் நான் கேட்குறேன். எப்போ எந்த குறிப்பில், எந்த கணிப்பில், எந்த பதிவேட்டில் இந்த ஆண்டு இந்த வருடம் இதை உலகம் அழிந்து விடும் எதில் இருக்குது காட்ட சொல்லுங்கள். இப்போ பேசுகிறாங்க, இப்போ நானே ஒரு விஷயத்த பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை, சித்தர் சொல்லணும், ப்ரூஃப் காட்ட சொல்லணும். சித்தர்கள் சொன்னதுன்னு எப்படி? அதுதான் இப்போ சித்தர் ஏடுங்கிறது எப்படி? இந்த பஞ்சாங்கம்லாம் இப்போ யார் சொல்லி கொடுத்ததா சொல்லுங்க? பஞ்சாங்கம் என்பது நம்ம ஆற்காடு சீதாராமன் பஞ்சாங்கம் இருக்குது, வாசன் பஞ்சாங்கம். அதுக்கு முன்னால் யார் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க? பஞ்சாங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அந்த முன்னோர்கள் யார்? ஆகம விதியே இல்லை சார், அதுதான் அந்த முன்னோர்கள்ங்கிறது யார்? முன்னோர்களுடைய தாத்தா முப்பாட்டம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்கள தான் சித்தர்கள்ங்கிற மாதிரி குறிக்கிறாங்க அவங்க. சரி, இப்போ அவங்க சொன்னது எப்படி இவங்களுக்கு தெரியும் நான் கேட்குறேன். இப்போ உலகம் அழிஞ்சு போகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒருத்தர் உலகம் அழிஞ்சு போகுதுன்னு பேசுறாரு. சரி, எதன் அடிப்படையில் அவர் உலகம் ப்ரெடிக்ட் பண்ணாரா? சரி, ஓகே. குரோதி வருஷம்ங்கிறது என்னது சார்? இங்கே குரோதி வருஷமா இருக்கட்டும், என்ன 60 தமிழ் வருஷமா இருக்கட்டும், எந்த வருஷமா இல்லை சார், ஒரு கம்பேரிசன் பண்ணி சொல்றாங்க. குரோதி வருஷம் இல்லை, ஒரு சில வருஷத்துல எந்த வருடத்தில் இல்ல சார் மழை இல்ல, எந்த வருடத்தில் சுனாமி இல்ல, எந்த வருடத்தில் அளவுக்கு அதிகமான மழைகளோ அளவுக்கு அதிகமான நிலநடுக்கமோ இது மாதிரி சில ஆண்டுகள் வந்திருக்குல்ல. சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். அழிவை தரக்கூடிய, பாதிப்பை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அவர் எந்த ராசியில சஞ்சாரிக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார். இப்போ கும்பத்துல சனி பகவான் இருக்கார். கும்பம் ஒரு காற்று ராசின்னு வைங்களேன், காற்றால பாதிப்பை கொடுப்பார். அவருடைய பார்வைகள் 3-7-10, 3-7-10 மேஷம், மேஷம்னா மலை, மலையில் சரிவை கொடுப்பார். 7னா பார்த்தீங்கன்னா அரசியல், சூரியனுடைய வீடு, அரசாங்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். 10னா செவ்வாயோடைய வீடு, பூமிக்கு கீழே கப்பலில் பிரச்சனையை கொடுப்பார். இதுதான் ஒரு ப்ரெடிக்ஷன், இதுதான் ஒரு கால்குலேஷனா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சித்தர் சொன்னார், சித்தர் ஏடு சொன்னார்லாம் எந்த ஏட்டில் சொன்னார் காட்ட சொல்லுங்கள், நாங்களும் நம்புகிறோம், நாங்களும் எச்சரிக்கையாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மழை வரப்போது வெள்ளம் வருதுன்னு சொன்னால் முதல்ல ஏரியில் தண்ணி இருக்கணும்ல. மழையே இல்லை, ஏரியே ரொம்பல, ஊர் ரொம்ப போயிடுன்னு சொன்னால் நான் எப்படி வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறது? முதல்ல நான் நம்பணும். நான் நம்பணும்னா நம்புற மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துருக்கணும். உலகம் அழிஞ்சிருப்பேன்னா டிசம்பர், இப்போது 2025 உலகம் அழிய போகுதுன்னா நீ ஜனவரி மாதமே பேசுன்றேன். நீ ஏன் நவம்பரில் பேசுகிற? ஜனவரியில் பேசு, ப்ரூஃப் எடுத்து. இப்போ ஜாக் பேக்ட் அடிக்க போகும் 6 ராசிகள். சரி, 2025 நம்ம பேசுகிறோம்.
2024 இதே மாதிரி ஜாக்பாட் அடி போடும் 6 ராசியில் பேசியிருப்போம்ல, அவனெலாம் கூப்பிட்டு ரிவ்யூ எடுப்போம், நல்லா இருக்கானு கேட்போம். எவன் நல்லா இருந்தான், எவனும் நல்லா இருக்க மாட்டான். அதாவது நம்ம பொது தளத்தில் மக்களுக்கு பேசணுன்றதுக்காக ஒரு கருத்தை பதிவிடுவது நம் நோக்கம் அல்ல. ப்ராக்டிக்கலாக எது ஒத்து வரும் அதை தான் நம்ம வந்து இங்கே பதிவு செய்கிறோம். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு டிசம்பரில் உலகம் அழிஞ்சு போயிடும், ஏன் அழியலை? அதுக்கு பதிலே சொல்லணும் இல்லையா? இல்லை சார், அதுதான் இப்போ ரெண்டுமே புரியாத விஷயமா இருக்கு எங்களோட பார்வையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சித்தருங்கிறதும் ஜோதிடம்ங்கிறதும் ஏறக்குறைய ஒன்றுனே வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜோதிடத்தை நாங்கள் பார்த்ததில்ல, சித்தரையும் நாங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் சொல்கிறதா நாங்கள் நம்புகிறோம். இப்போ பஞ்சாங்கம், இந்த காற்று கிரகம்ங்கிறீங்க, அதுவே எங்களுக்கு தெரியாது பொதுமக்களுக்கு. காற்று கிரகம் வந்தால் காற்று சார்ந்து பிரச்சனை வருங்கிறீங்க, நிலம் சார்ந்து பிரச்சனை வருங்க, நீர் சார்ந்து பிரச்சனை வருங்கிறீங்க. ஸோ இதையே நாங்கள் நம்பிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி தான் அதையும் நம்பக்கூடாதான்னு கேட்குறேன் சார். அதை தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும். நீங்கள் சொல்கிறது மீடியாவில் ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக இருக்கார், ஒரு ஜோதிடர்னு வைங்களேன். அவருக்கு சந்தேகம் வந்து டவுட்லாம் கேட்குற அவருடைய குருநாதர் மீடியா பக்கமே வந்திருக்க மாட்டார். இதுதான் உண்மை. அவர் இங்கே ஒரு கிராமத்தில் ஒரு கூரை வீட்டில் ஒரு 100 ரூபாய் வாங்கின்னு ஜோசியம் பார்ப்பார். அவருடைய சிஷ்யம் வந்து பெரிய அளவில் பெரிய ஆளாக மக்களால் பார்க்கப்படுவான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அவன் குருநாதர்கிட்ட சைலண்டாக போய் கேட்டுன்னு வருவான். இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூரை வீட்டில் இருக்கிற அந்த பழைய அந்த பாரம்பரியமான ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் அவர்கிட்ட டவுட் கேட்டு வர ஒரு மீடியான்றது ஒரு மாயை. அதில் ஒரு பெரிய ஒரு நபராக பார்க்கும் பொழுது இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கும் பொழுது மக்கள் அந்த இடத்துல ஏமாந்து போகிறாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். சம்பத் சுப்பிரமணிய நானாக இருந்தால் கூட ஒரு கருத்தை நாம் பதிவிடுகிறோம் என்றால், ஏதோ ஒரு ஓலக்குடிசில், ஏதோ ஒரு குட்கிராமத்தில், ஏதோ ஒரு கிராமத்தில், ஒரு மூலையில் நம்ம கருத்தை ஒருத்தன் கேட்பான். இது டாக்குமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஒருத்தன் நம்புவான், ஒருத்தன் விமர்சிப்பான். சரிங்களா? இதை ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறான் இல்லையா, அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து ஒரு விதையை தூக்கி வீசுகிறோன்னா எல்லாம் வந்து மரமாகாது. ஒன்று மண் மேலே விழும், ஒன்று கல் மேலே விழும், ஒன்று பாறை இடுக்கில் விழும், ஒன்று கரெக்டாக செம்மண்ணில் வந்து மரமாகிடும். நம்ம ஒரு கருத்தை பதிவிடும் பொழுது நிச்சயமாக அதில் 100 1000 பேர் பார்க்குறான்னா அதில் 10 பேர் ஜெயிக்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒருத்தவனை வெற்றி பெற வைக்கும். அந்த வெற்றி பெற வைக்க வேண்டும், ஒரு மனிதனை வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா, நாம் பதிவிடக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப கருத்தியலாகவும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஓகே, உண்மைதான் சார் நீங்கள் சொல்கிறது. இப்போ ஒரு ஜோதிடர்னு எப்படி எடுத்துட்டோம்னா, ஒரு பொதுமக்கள் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஜோதிடம் சார்ந்து கணிச்சு சொல்கிறத விட நிறைய மோட்டிவேஷனல் டாக் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், அட்வைஸ் நிறையா பொழிகிறாங்க. அப்பா சொல்லாத அட்வைஸு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இந்த ஜோதிடர்களுக்கு எல்லாமே நல்லா பேச தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லும்பொழுது, நீங்கள் வந்து இரும்பு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஈவன் எல்லாருமே வந்து அது மாதிரி தான் இருப்போம். கடல் கார்ந்து நீர்நிலைகள் தாண்டி போவீங்க அப்படின்பாங்க. ஏதாவது ஊரை விட்டு போனாவே குளத்தையோ ஆறையோ ஏதாவது தாண்டி தான் போவோம். இந்த மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் பொதுவாக சொல்ல வரேன், ஜோதிடர்கள் சொல்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக இப்படி இருக்குமா அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. ஆமாம் இருக்குன்னா ஆமான்பீங்க, இல்லைன்னா இப்படி இருக்கணுமே. முதல்ல வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு பெண் இறந்துருப்பாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு பாஸ் கொடுப்பீங்க. ஆமான்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறீங்க. ஸோ இதை வந்து எப்படி நாங்கள் நம்புறது உண்மையான ஜோதிடரை? சார், உண்மையான ஜோதிடர், பொய்யான ஜோதிடர் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அனுபவம் தான். விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எங்கே போனால் பிரச்சனை எந்த காலகட்டத்தில் தீரும்னு உங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். உங்களுக்கு தீரக்கூடாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ எல்லாருமே சரியான ஜோதிடர்களாக இருந்தால் உங்களுக்கு தீரக்கூடாதுன்ற ஒரு விதியை அது மீறிடுவீங்க. புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளோட பயங்கர ஒரு அபரீத சக்தி கொண்டது இந்த பிரபஞ்சம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க, அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், அதுலேருந்து தப்பிக்க முடியாது சில காலகட்டங்கள் வரை. இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருமே மிக துல்லியமான ஜாம்பவான்களாக இருந்தால் உங்களை ஈஸியாக காப்பாற்றிட முடியும். அப்போ அங்கே தான் இறைவன் செக் வைக்கிறான். அங்கேயும் ஒன்று என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு தேவையான கணிப்புகளே அங்கே கொடுக்க மாட்டேன். ஃபுல் ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னால் உங்களுடைய இப்போன்னு சொல்கிறேன், ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு கஷ்ட காலத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் ஜெயிக்க வேண்டும்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எதனா பண்ணி அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் நினைக்கும் போது தான் சொதப்பிடுவீங்க. எதனா பண்ணி நம்ம மேலே வந்துடலாம் நினைக்கும். ஏன்னா உனக்கே நேரம் சரியில்லை, எது பண்ணாலும் சொதப்பம் இல்லையா? நல்லா சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். நேரம் சரியில்லாத போது நீ எது பண்ணாலும் தோல்வி தானே ஆகும். அது எப்படி பரிகாரமான சக்ஸஸ் ஆகும்?
அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆலய வழிபாடை தாண்டி ஒரு மனிதனை வேற எதையும் காப்பாற்ற முடியாது. இப்போது இங்கே ஜோதிடர்களை குறை சொல்வதை காட்டிலும், ஜோதிடர்கள் குறை சொல்வதை காட்டிலும் நம்ம எந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணுன்றது உங்களுடைய செயலின் அடிப்படையை பொறுத்து இறைவன் தான் நியமிக்கிறாங்க. நீங்கள் தேர்வு செய்யலை, ஜோதிடர் தேர்வு செய்யலை. இதுதான் உண்மை. நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கிறத ஒரு ஜோதிடர் காப்பாற்றக்கூடிய விதி ஜோதிடருக்கே கிடையாது. நீங்கள் ரிலீஸ் ஆகணும், இந்த டைமில் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா சரியான ஜோதிடர்கிட்ட நீங்களே போவீங்க. அதுக்கும் அந்த ஜாதக அமைப்பு இருக்கு, அதுக்கும் அந்த கிரக அமைப்புகள், அந்த தசா புத்தி அமைப்புகள், அந்த நேர காலங்கள், சூழ்நிலைகள் சரியாக இங்கே ஒரு துறையில் அனைவருமே சரியாக இருந்து விட்டால் அந்த துறை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒருத்தவங்களால் காப்பாற்றிட முடியும். இதை பிரபஞ்சம் அனுமதிக்காதுன்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. இது இந்த கருத்துள்ள ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய உண்மைகள் புரியும். எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாவது விலக்கி போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ குலதெய்வ வழிபாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? குலதெய்வ வழிபாடு பிரச்சனையை விலக்கி விடும் என்பதெல்லாம் தப்பு. அது தவறான ஸ்டெப். பிரச்சனையை விலக்கி விடுறதுக்கு அப்புறம் பிரச்சனையாக நம்மளை தேடி வருது. இப்போ 50 கோடி கடன் வாங்கிட்டீங்க பேங்க்கில், குலதெய்வம் கோயிலில் போய் நைட்டு தங்கிட்டு காலைல அபிஷேகம் பண்ணி கடை வெட்டிட்டீங்க. பேங்க்காரன் உங்களுக்கு சைன் போட்டு வேணாம்ப்பா, உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குப்பா, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, அதனால் அந்த லோனை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லிடுவோம்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும் எது பேசினாலும். அப்போது ஒரு மனிதனுக்கு தேவையான சக்தியும் மனோதிடத்தையும் கொடுக்குறான். ஏய் நீ 10 வருஷம் அடி வாங்கி தான் ஆகணும்ல, அந்த அடி வாங்குற அளவுக்கு உனக்கு தெம்பை நான் கொடுக்குறேன், ஓகே வாங்கிக்கோ. அதுதான் குலதெய்வம் பண்ணும். இப்போது ஒரு கப்பலில் நீங்கள் பயணிக்கிறீங்க, கப்பலில் ஒரு சிறு ஒரு ஓட்டை தான், சின்ன ஒரு ஓட்டை தான், ஆனால் கப்பலே ரொம்ப அழிச்சு அது மூழ்கி போயிடும். சிறு ஓட்டை தான். நாங்கள் மனிதர்களாகிய அபிலாசை என சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த கடன், லோனு, இஎம்ஐ பிரச்சனையில் போய் ஒருத்தர் சின்ன விஷயத்தில் மாட்டி அவன் வாழ்க்கையை இழந்துடுறான். அவன் இழந்த பிறகு அவன் வாழ்க்கையை மீண்டும் திருப்பி எடுத்துட்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா அவன் மறுபடியும் மேலே எழுந்துக்க 10 வருஷம் 20 வருஷம் ஆகிடும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அவன் லைஃபே அப்படியே முடிஞ்சிடும், பசங்களுடைய லைஃபே குரோத் ஆகும். ஸோ மனிதர்களாகிய நாம் அபிலாசையில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தெய்வத்தையும் ஜோதிடர்களையும் குறை சொல்வது, குற்றம் சொல்வது தவறு. 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் எங்கே போச்சு, ஜோதிடர்கள் எங்கே போனார்? இப்போ லாஸ்ட் 100 வருஷத்தில் ஜோதிடம் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ ப்ரீவியஸாக ஒரு 10 இயர்ஸ் ஜோதிடத்தை தான் தூக்கிட்டு எல்லாரும் சுற்றுறோம். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு மனிதர்கள் அல்லையா? அவர்கள் வாழலையா? அவங்களுக்கு நோய் இல்லையே? அப்போ அவங்க குலதெய்வம் மட்டும்தானே வழிபட்டுக்கிறாங்க, ஈவன் ஆலய வழிபாடு கூட போயிருக்க மாட்டாங்க. யாருக்கும் ஒன்றும் விஷயமே தெரியாது. ஏன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பேரை வச்சாங்க? ஏன்னா அங்கே அப்போல்லாம் குறிப்பு கிடையாது, எழுதி வைக்க ஜாதகம் கிடையாது. இப்போ அவங்க ஒரு கணக்கு வச்சுப்பாங்க, நட்சத்திரத்தின் அடிப்படையில் பேரை வச்சு அந்த ராசியை மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்போ பேரையும் வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த நட்சத்திரம்னு அவங்களே ஒரு மனக்கணக்கு போட்டு பொண்ணு பையனையும். நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ ஒவ்வொரு வருஷமும் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர்களை வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அது டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து பார்க்குறாங்க. இயற்கை சீற்றம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், நாட்டுக்கு சண்டை வருமா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அரசியல் அப்படிங்கிறதும் ஒரு கணிப்பு இப்போ பிரபலமாக போயிட்டு இருக்கு. உங்களுடைய கணிப்புப்படி எந்தெந்த தலைவர்கள்லாம் ஜெயிப்பாங்க, வரப்போகிற எலெக்ஷனில் யார் யாருக்கெல்லாம் ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? இப்போது நம்மளுமே பர்சனலாக நிறைய அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பர்சனலாக ஆரோஸ்கோப் பார்ப்போம். யாருன்னு சொல்ல முடியுங்களா? அது சொல்ல முடியாது, அது அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் சொல்லணும். குறிப்பாக இந்தந்த கட்சிக்காரங்க, அது பலதரப்பட்ட எல்லா கட்சியிலேருந்தும் வருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு இல்லை சில கட்சிகள் இதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாகவும் இருப்பாங்க, அவங்களும் வர்றாங்களா? கிடையாது. யார் சொன்னது? அப்படின்னு யார் சொன்னது? இல்லை சில பேர் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க, ஆனால் ஜோதகம் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஓ, ஸோ அது பேர் சொல்ல மாட்டீங்க நீங்கள்? அது பேர் நம்ம எதுக்கு? சரி, ஓகே, நம்மளுக்கு இருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லை. சரி. இப்போது கூட ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் கேட்டார், 26ல் அவர் கன்ஃபார்ம் சீட்டு அவர் ஜெயிச்சிரும்ண்ணா அப்படின்னும்போது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் நிற்கிறாங்களோ அவருடைய ஆரோஸ்கோப் இருந்தால் ரெண்டுத்தையும் விட்டு பார்த்தா எது ரேஸில் ஜெயிக்குதுன்னு பார்க்க முடியும். ஓ நீங்கள் 99 மார்க் வாங்கிட்டீங்க, நான் கன்ஃபார்மாக உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு 99.9 வாங்கிட்டாரா என்ன பண்ணுவீங்க? இங்கே தான் ஜோதிடர்கள் தோற்று போகுது. ஓகே, ஜோதிடம் தோக்காது என்னைக்குமே, ஜோதிடம் என்னைக்குமே தோக்காது. எல்லாம் கேட்குறவங்க எனக்கு எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணுவேன்? ஜோதிடர்கள் எங்கே தோக்குறப்போ நீங்கள் போகிறீங்க, நான் ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கிறேன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் சரி நீங்கள் ஓடுங்க நான் பார்க்குறேன்னு உங்களை ஓட வைக்கிறேன், நீங்களும் ஓடுறீங்க, நல்லா ஓடுறீங்க.
ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. யார் உங்கள் கூட ஓட போகிறவர் யாருன்னு பார்த்தா தான் உங்களை காட்டிலும் அவர் பலவானாக இருந்தார். என்ன பண்ணீங்க, உசோன் போல்ட் மாதிரி. புரியுதுங்களா? அப்போது இங்கே வெற்றி தோல்வி என்பது யாரும் போட்டி போட்டுக்கிறாங்கன்றதை தான் நம்ம எடுத்துக்கணும் சார். பேசிக்காக அவங்களுக்குன்னு ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும்ல. இவங்க வந்து கன்ஃபார்மாக இவர் ஜெயிப்பார், இவருக்கான அந்த அறிகுறி இருக்கு. அதான் சொல்கிறேன். அது யாரும் மோதிக்கிறாங்க. அண்டர்டேக்கரும் பிராக் லெசனரும் மோதிக்கிறாங்களா, இல்லை ஜான்சினாவும் கெயினும் மோதிக்கிறாங்களா, இல்லை பிக்ஷோவும் ரீமஸ் ஸ்டுடியோவும் மோதிக்கிறாங்களான்னு பார்க்கணும். நீங்கள் ரீமஸ் ஸ்டுடியோ கிட்ட பிக்ஷோ கிட்ட மோத விட்டுட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் யார் ஜெயிப்பாங்க. ஸோ நம் எதிரில் நின்று யார் நம்ம கூட போட்டி போட போகிறாங்க. ஓகே, இப்போ ஒரு பொதுவான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு புதுசாக ஒரு நடிகர் வந்து கட்சி துவங்கியிருக்காரு, விஜய் துவங்கியிருக்காரு. சரி, அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குமா? விஜயை இப்போ அரசியல் வேறு, சினிமா வேறு. சரி, அது தெளிவாக முதல்ல இல்லை, மோஸ்ட்லி எல்லாருமே அரசியல் அந்த பிரபலத்தை வச்சு தானே இதுக்கு வராங்க. சினிமாவில் உள்ள பிரபலத்தை வச்சு தானே அரசியல் வரட்டும். இப்போ விஜய் ஜெயிக்கணுன்றீங்களா? இல்லை, உங்களோட கணிப்புப்படி கேட்குறேன். ஏன்னா நிறைய அவருக்கு வந்து வாய்ஸ் இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு 35% இப்போ வரைக்கும் சர்வேலெல்லாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவருக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? நான் இப்போ சொன்னது தான், முதல்ல நம்ம யாரு கூட மோத போறோன்ற ஒரு விஷயம் ஒன்று. ஓகே, இது பெருந்தலைவர்களை கணக்கெடுத்துக்கும் போது சிஎம் சீட்டுனா 4 பேர் மோதுறாங்க. யார்? அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள். இவங்க 4 பேரையும் நம்ம களத்தில் எடுத்துக்கிறோம். சீமான் அவர்களை எடுத்துக்கிறோம், ஸ்டாலின் ஐயா எடுத்துக்கிறோம், எடப்பாடியார் எடுத்துக்கிறோம், அண்ணாமலை எடுத்துக்கிறோம். இப்போ 4 பேர் மட்டும் மோதிக்கிறாங்கன்னு வச்சுங்க, சிஎம் சீட்டுக்கு மோதுறாங்க. இதை யார் வெற்றி பெறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 4 பேருடைய ஆர்எஸ்கோப் வேணும். ஒன்று, ஓகே, 4 பேர் யாரோட பார்த்துருக்கீங்க? இப்போ இதில் உள்ள வராரு, யார் வராரு? விஜய் வராரு. இப்போது இதை நம்ம வந்து ஜோதிடமாக பார்க்காத ப்ராக்டிக்கலாக பார்த்தாலே இவங்க டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், கூட்டணி பலமாக யாருக்கு அமைய போதோ அவங்க தான் வெற்றி வாய்ப்பை சொல்ல போகிறாங்க. யார் வந்து கொஞ்சம் ஈகோவை விட்டு இறங்கி போய் பேசி பலமான கூட்டணி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத ஆள் தான் தனித்து வேறு மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு என்றைக்குமே கொஞ்சம் கேள்விக்குறி தான் நம்ம சொல்லலாம். இப்போ இதில் அண்ணாமலை வருவாரா இல்லை விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, எந்த ஒரு கட்சியாகட்டும், எந்த ஒரு துறையாகட்டும், அதில் நீங்கள் எவ்வளோ நாள் பயணிச்சுக்கிறீங்க. இப்போது சாதாரணமாக ஒரு வடை சாப்பிட்றீங்க, சாம்பார் வடை சாப்பிட்றீங்க, எது நல்லாயிருக்கும்? சாம்பார் வடை. ஏன்னா சாம்பாரில் அது ரொம்ப நேரம் ஊறி போயிருக்கும். அனுபவம். அதில் ஊறி 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 அந்த சாம்பார் அடித்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது கட்சியிலே ஊறி 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 இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு அனுபவம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகுதியில் இவங்களை நிப்பாட்டினா இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிப்போம். செக் எங்கே வைக்கலாம், யாரை நிப்பாட்டலாம்? வேலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் யாரை நிப்பாட்டலாம், சோழிநல்லூரில் யாரை நிப்பாட்டலாம், சோழிநல்லூர் பெரிய தொகுதி, இங்கே எவ்வளோ டிஎம்கே ஓட்டு இருக்குது. இதெல்லாம் அவர்கள் ஜோதிடத்தை தாண்டி ப்ராக்டிக்கலாக ஒரு மனிதனை அணுகிறதுனால தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வெற்றி தோல்வியை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கொங்கு பெல்ட்டில் போயிட்டு வந்து யாரை நிற்க வைக்கலாம். இப்போது ஒரு 234 தொகுதினா அவங்களுக்கே தெரியும், ஒரு 60 தொகுதி கண்டிப்பாக டவுட். அந்த தொகுதியில் எந்த கேண்டிடேட்டை போடலாம், பெஸ்ட்டாக அப்படி போய்க்கலாம், இல்லை கன்ஃபார்மாக நம்மளுக்குன்னு தெரிகிற கேண்டிடேட்டை எங்கெங்கெல்லாம் அடிக்கலாம், இந்த தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், இது எல்லாமே தெரிந்தவர்கள். படம் நின்று கொட்டை போட்டவங்க சொல்லலாம். இப்போ விஜய் வந்து இப்போ தான் வர கூட்டணி அமைச்சா ஓரளவு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? விஜய் வந்து இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. இப்போ என்ட்ரு ஆகும்போது 1000 விஷயங்கள் சொல்லலாம். விஜய் வந்து இவ்வளோ கோடி சம்பாரிச்சாரு, நடித்தார், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அரசியல் என்னும்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, நான் இத்தனை வருட காலங்கள் சம்பாதித்த அனைத்தையுமே அரவக்குறிச்சி தொகுதியில் இழந்து விட்டேன், அரசியல் எனக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது, இன்னும் நான் படிப்பினையை நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதனால் இதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீல்டில் இறங்கி அவரே கற்றுது. படிக்கிறது கிடையாதுங்க, அரசியல்னு படிக்கிறது. உங்க கூடவே சுற்றுவான், காலை வாரிட்டு போயிடுவான், கூடவே சுற்றுவான், கூடவே தான் இருப்பான். அண்ணா என்ன என்னன்னுவான், டக்குன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருப்பான், துண்டு போட்டு போயிடுவான். இப்போது அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு அணுகுண்டு மாரி.
கன்னி வெடி எங்கே வேணாலும் வெடிக்கும். ஓகே சார், இப்போ அண்ணாமலை வந்து சாட்டையாலெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு, சரி, அதுக்கு வந்து ஒரு ஜோதிடர் சொன்னதுனால தான் இந்த மாதிரி பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, அந்த ஜோதிடர் யாரா? இல்லை, இது காலப்போக்கில் சொல்கிறதா? நாங்களே டவுட்லாம் கேட்டு தெரியும். இல்லை, அரசியல் கட்சி தலைவர்கள் தான் சொல்கிறாங்க. யாரு ஏதோ ஒரு ஜோதிடர்கள் சொன்னாங்க, அதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சரி அப்படின்னாங்க. சரி, அல்ல அது போகிற வாய்ப்புகள் இருக்குமா அதுக்கு? இப்போ மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ஃப்ளைட்டில் போய் பூ கொட்டினார். அது கூட என் நண்பர் தான் சொன்னார், என் ஜோதிடர். நான் சொல்லட்டுமா? அதாவது அவருக்கு ஒரு ஆதங்கம், அவரை வந்து வெளிப்படுத்துறாரு, அதோட வெளிப்பாடு தான். சரிங்களா? அது நீங்கள் ஜோதிடமாக வந்து எடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் பேட்டியில் சொன்னார் ஜோதிடம் தான் காரணம் தானே. இப்போ நான் கூட அண்ணாமலைக்கு ஜாதகம் பார்த்து சொன்னேன், அண்ணாமலை நான் சொன்ன காரணம் வாங்கியிருக்காருன்னு சொல்லட்டுமா? அதெல்லாம் சும்மா வந்து அதெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. இது மாதிரி கட்சி தலைவர்களுடைய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பர்சனலாக ஒரு ஜோதிடர் இருப்பாங்க. அந்த ஜோதிடர் முதல்ல வெளியே வந்து என்னுடைய கிளைண்ட் அண்ணாமலைன்னு சொல்ல மாட்டார். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஸ்டாலினுக்கு யார் இருக்காங்க, எடப்பாடியாருக்கு யார் இருக்காங்க, எங்கே எதனா ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், நைட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு ஆள் போவோம். புரியுதுங்களா? பர்சனல் வந்து என்றைக்குமே மீடியாவுக்கு வராது. இது இவர்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க, இதனால் இருக்குமோ இதனால் இருக்குமோ. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை நினைத்து அவர் அடிச்சுக்கிறாரு. அது ஜோதிடமாக இருக்கலாம், இல்லை ஜோதிடம் இல்லாமல் இருக்கலாம். அது நம்ம பார்க்கக்கூடாது. சரி சார், நீங்கள் இப்போ வாஸ்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ வாஸ்துங்கிறது வீடை தாண்டி நிறைய விஷயத்துக்கு பொருந்தும். இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் உட்காந்து சாப்பிட்ணும், அப்போ தான் ஜெரிமானம் நல்லா ஆகும்பாங்க. படிக்கிறது வந்து இந்த மூலையில் உட்காந்து படித்தா ஞாபக மறதி வரும்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு தனி மனுஷனாக வீட்டை தாண்டி வாஸ்து விஷயத்தில் என்னென்ன மாதிரி விஷயத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும்? இல்லை, உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வாஸ்து. இல்லை, இப்போ ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து அதோட நடமாட்டம், ஒரு வீடு வந்து இப்போ நம்ம வாஸ்துப்படி பார்த்து கட்டுறதில்ல, கட்டின பிறகு தான் நமக்கு தெரியுது இந்த வீடு வாஸ்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து இப்போ ஃபார் பெட்ரூம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்னு, அவங்களுக்கு வந்து வேறு இடத்துல தான் அமைஞ்சிருக்கும், வேறு வழியில் மாற்றவும் முடியாது, இடிச்சிட்டு கட்ட முடியாது, வேறு வீடு மாற முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணால்? ஆல்டர்னேட்டு இந்த பெர்மிட் வாங்கி வச்சா மாறிடும், கரிங்காலி போட்டால் மாறிடும், வாட்ரு கொட்டினா மாறிடும். இது எதுவுமே வந்து வாஸ்துவில் வேலை செய்யாது, 100% செய்யாது. அது வந்து முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே வேலை செய்யாது. அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துடணும், இல்லை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணால் மாறும். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணணும். பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா? வாய்ப்பே இல்லைன்னா அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் வாஸ்து. இப்போ அணிகலன்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் முன்னால் கருங்காலி மாலை சொன்னாங்க, அப்புறம் தாமரை விதை மாலைன்னு சொல்கிறாங்க. வாஸ்துக்கு இது வேலை செய்யாது, 100%. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வாஸ்துக்கு இதுக்கும் வேலை செய்யவே செய்யாது. ஏன்னா இங்கே இந்த வாஸ்துன்றது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாய்ட்ஸ் ரோடுன்னு எடுத்துக்கணும். லாய்ட்ஸ் ரோட்டில் ஒரு 20 தெருவுக்கிட்ட அனைத்து வீடுகளுமே ஒரு வீடோட ஒட்டி கட்டியிருப்பாங்க. அங்கே போய் வாஸ்தெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ பிபி சாலை, விஎம் ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா, நான் அந்த சைடு வாஸ்து பார்க்க அதிகமாக போகிறதுனால சொல்கிறேன், இந்த விஎம் ஸ்ட்ரீட்டு, பிபி சாலையெல்லாம் போனீங்கன்னா அனைத்து வீடுமே ஒரு வீடு ஒட்டி இப்போ இந்த வீட்டில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியுமான்னு முடியாது. பலன் என்ன? அங்கே நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள், அனைத்து மக்களுடைய பொருளாதாரமும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக ஒரு மிடில் கிளாஸாக மட்டுமே தான் அவங்களால வாழ முடியும். இப்போ போட் கிளப் ஹவுஸ் போங்க, ராயப்பேட்டை போங்க, இது ராயபுரம் போங்க, இது போங்க, அடையார் கேட்லாம் போங்க, கோட்டரப்புறம் போங்க, ஏன் அங்கே இருக்க மக்கள் வசதியாக வாழும்? இப்போது வாஸ்து பொய் என்றால் ஒரு வீடு கட்டி ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஒருத்தர் வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள், நான் வாஸ்து பொய்ன்னு ஒத்துக்கலாம் முடியாது. ஏன்? அதுதான் வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பட்டு புடவை எடுக்கிற கடை இருக்கு இல்லையா, ஒரு திருமணத்துக்கு ஒரு கூரை புடவை எடுக்கிறாங்க, அந்த கடையோடைய வாஸ்து வச்சு அந்த திருமணம் ஆக போகிற பொண்ணுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். இதை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். ஒரு மண்டபத்தில் ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணம் ஆனவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த மண்டபத்தில் கல்யாணம் ஆன அனைத்து தம்பதியர்களுக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் ஒத்து போகும். ஏன்னா அது ஒரே மாதிரியான தன்மை தான் அந்த மண்டபம் கொடுக்கும். சார், அதுக்காக இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மண்டபத்தோடதெல்லாம் பார்த்துட்டா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் சார். அதை தான் சார் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாஸ்து என்பது நீங்கள் தேர்வு வீடு என்பது நீங்கள் தேர்வு செய்கிறது கிடையாது, வீடு தான் உங்களை தேர்வு செய்யும். நீங்கள் என்னென்ன செயலை செஞ்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வீடு தான் உங்களை தேர்வு செய்யும்.
இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்கனாலே நீங்கள் வடமேற்கு பாதிக்கப்பட்டவராக தான் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. வடமேற்கு பாதிப்புன்னா வடமேற்கில் பாதிப்புள்ள ஒருவர் தான் மீடியாக்குள்ளே வர முடியும். வடமேற்குனா வீட்டில் சொல்கிறீங்களா? வீட்டில் பூர்வீகத்தில் இப்போ நீங்கள் இருக்க வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கணும். வடமேற்கு பாதிக்கப்படாத நீங்கள் மீடியாவில் வர முடியாது, எனக்கு கொஸ்டின் கேட்க முடியாது. இல்லை சார், புதன் இருந்தால் தான் மீடியாவுக்கு வருவாங்கங்கிறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே சார், வாஸ்து என்பது முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்கக்கூடியது. நீங்கள் நயன்தாரா ஏன் எவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். என்ன நயன்தாரான்னு பேர் வச்சுட்டாங்க, 9 தாரைகள், இதெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க வந்து வாடகை தாய் மூலிமா 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட விஷயம் அனைக்குமே தெரியும். இப்போ வடமேற்கு என்பதே ஒரு பெண்ணுடைய கற்பை சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? இப்போ தெய்வீக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் அழகாக ஒதுங்கி போயிட்டாங்க ஃபேமிலியோட. அவங்க ஃபெமிலியர் ஆனாங்களா? அவ்வளோ. இப்போ நயன்தாரா பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் பூமானாங்க. அப்போ இறைவன் ஒரு விஷயத்தை வெற்றியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எடுத்துப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாருன்னா நிச்சயமாக ஒரு விஷயத்தை எடுத்து. இப்போ நயன்தாராக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை கொடுத்து சினிமாவோட பூம் ஆக்கிட்டாருன்னா அதுதான் வடமேற்கு பாதிப்புன்னு நம்ம சொல்கிறோம். இயற்கையாகவே இந்த வடமேற்கு பாதிக்கப்படாமல் ஒருத்தர் மீடியாவில் வர முடியாது. நீங்கள் மீடியா மட்டுமே தொழிலாக கொண்ட நிறைய பேரோட லைஃப்பை பாருங்கள், பர்சனல் லைஃப் நல்லா இருக்காது. அந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய அம்மாவை போய் பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு போய் பாருங்கள், பக்கவாதம் வந்துடும். ஏன்னா கோர்ட்டு கேஸ் எதனா பர்சனலாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மீடியாவில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர். இப்போ ரஜினியே இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவங்க பசங்களுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவருக்கு பசங்க கிடையாது, 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் அப்பா சூப்பர் ஸ்டார். அப்பா டம்மியாக இருந்தாருன்னா பொண்ணுங்க நல்லா இருந்திருப்பாங்க. அவர் சினிமா துறையிலேருந்து விலகி இருந்தாருன்னா இந்த மூத்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இவர் இன்னமும் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்க பசங்களுடைய லைஃபு டிஸ்டர்ப் ஆகுது. அதுதான் சொல்கிற வாஸ்து என்பது என்னென்னா, உங்களை ஒரு விஷயம் பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி கொடுக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தில் கையை வைக்கும். நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒன்று இழந்தால்தான் அந்த வாஸ்து சமன் செய்யும். இல்லைன்னா சமன் செய்ய முடியாததால் அதெல்லாம் எப்படி சமன் செய்ய முடியும்? இதுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா ஆலய வழிபாடு அல்லது பரிகாரங்கள் அது மாதிரிலாம்? அதுதான் சார், ஒன்று வீட்டை விட்டு மாறணும். ஓகே, வீட்டை மாறினா அந்த இது சமன் ஆகிடுங்கிறீங்களா? இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குண்டான இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கோர்ட்டு கேஸு அப்படின்னு வந்து அனுபவிக்கணும்னு இருக்கணும். இயற்கையாகவே அவருக்கு வடமேற்கு பாதிப்பு இருக்குது. இயற்கையாகவே இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். ஒருத்தர் கோர்ட்டு கேஸு அனுபவிக்கணும்னு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட ஒரு டிரைவர் வந்து வேலை செய்வார், அவருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கும். அவருக்கு இல்லைன்னா கூட அவரை சார்ந்து உள்ளவங்களுக்கு இருக்கும். இவர் தர சம்பளம் அவர் கோர்ட்டு கேஸுக்காக செலவு பண்ணும்போது இவர் சில காலங்கள் தப்பிப்பார். ஓகே, இதை தான் இந்த பிரபஞ்சம் மறைமுகமாக நம்மளுக்கு செய்யக்கூடிய உதவிகள். அந்த ஓட்டுநர் நம்மளை விட்டு விலகும் போது அந்த பிரச்சனை இவருக்கு வந்துடும். இப்போ அந்த வீட்டுடைய வாஸ்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரை மட்டும் அல்லாமல் அங்கே வேலை செய்கிற பெருக்கிறவங்க டிரைவர்லேருந்து எல்லாரையும் அது ஆட்கொள்கிறது. எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகளை ஸ்ப்ரெட் பண்ணுகிறது. அவர்கள் ஒரு ஓனருடைய அனைத்து பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஓனர்கிட்டேருந்து வாங்குற காசுக்காக அந்த பிரச்சனையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதுதான் வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோம். சார், இப்போ இந்த தானங்கள் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் அல்லது ஜோதிட பிரச்சனைகள் இது மாதிரி இருந்தால் தானங்கள் மூலமாக வந்து அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. தானன்றது என்ன சார்? ஜோதிடர் சொல்லி செய்யறது தானமா? இல்லை, அவங்களோட ஒரு மன நிம்மதிக்காக பண்ணுறது. எனக்கு நல்லது நடக்கலை அதெல்லாம் அப்புறம். ஒருத்தன் பசங்க கேட்டால் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடியா, ஜோதிடர் சொன்னால் தான் வாங்கி கொடுப்பியா அப்படி கொண்டா அது பேர் தியானம் இல்லை. அன்னதானம்ங்கிறத தாண்டி சில பேர் வஸ்திர தானம் பண்ணுங்கிறாங்க, கோதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுனா வந்து உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாமே கொஞ்சம் குறையும். சார், இயற்கை தானாகவே சில சூழ்நிலைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும். நான் இப்பயும் சொல்கிறேன், இயற்கை இப்போ நீங்கள் ஒரு கோதானம் நீங்கள் பண்ணணும்னா இயற்கையாகவே உங்ககிட்ட ஒருத்தர் மாடு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பார். அதுதான் கோதானம். நம்மளா போய் கொடுக்கக்கூடாது, கோயிலுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ. சகுனம் சமீட்சை நிமித்தம் என்றால் அது தானாக நடக்க வேண்டும். அதுதான் வந்து கரெக்டான பலனை கொடுக்குமே கண்டு நீங்களா ஒரு விஷயத்தை உருவாக்கி செய்வது கொடுக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா நம்ம போயிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க சாப்பாடுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம், அதான் சமைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் போய் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கன்றது உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் ஒருத்தர் சாப்பாடு கிட்டிருப்பாரு, நீங்கள் வாங்கி தரதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அந்த ஒருத்தருடைய மணி வேதனை நீங்கள் 1000 பேருக்கு பண்ண அன்னதானத்தை காலி பண்ணிடுன்றாங்க. அதுதானே திருமூலர் சொல்கிறார் திருமந்திரத்தில்.
ஒருத்தவன் கண்ணீர் விட்டாலே நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலே வேஸ்ட்ன்றாரு. ஆலய வழிபாடு செய்யுங்க, இறைவனை நம்புங்க, பரிகாரங்களை நம்பாதீங்க. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். வாஸ்து என்பது 100% வேலை செய்யும், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உங்களுக்கு என்ன வாஸ்து பிரச்சனை உள்ளதோ அதே வாஸ்து பிரச்சனை உள்ளதா உங்களுடைய நண்பராகவோ உங்களுடைய வேலை செய்யக்கூடிய சக ஊழியராகவோ இருப்பான். ஸோ அவனுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி உங்கள் பிரச்சனையில் அவன் பகிர்ந்து கொள்கிறான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம், கூட இருக்கிறனால தான் நம்மளுக்கு பிரச்சனை நினைக்கிறோம். கிடையாது, நம்மளால தான் அவனுக்கு பிரச்சனை. இதுதான் உண்மை. இந்த உண்மை இதே தான் லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்துங்கிறீங்களா? லைஃப் பார்ட்னருக்கும் இப்படி தான் பொருந்தும். ஸோ லைஃப் பார்ட்னர் என்ன மனநிலையில் வர்றாங்களோ அந்த ஆஸ் பர் த வாஸ்துப்படி அவங்களுக்கு மாறும். கரெக்ட். இப்போ லைஃப் பார்ட்னரை தேர்வு செய்வதும் ஒரு வீடு தான், நம்ம கிடையாது. இப்போ நீங்கள் போய் ஒரு வடமேற்குல தவறான வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்மீகத்தெல்லாம் நீங்கள் பொண்ணு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் மீடியா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அந்த வீடு விரும்பும். அந்த வீடு அதை விரும்புறதுனால அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரே மாதிரி ஃபீல்டில் இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம லைஃப்பில் அப்படியே ட்ராவல் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கும். நீங்கள் போய் ஒரு வடகிழக்கு பாதிப்பு இல்லைன்னா ஒரு சாமியார் பொண்ணு தான் கிடைக்கும். புரியுங்களா? அப்போது ஒரு வீடு தான் உங்களை தீர்மானிக்கிறதே கட்டி நீங்கள் தீர்மானிக்கல. ரொம்ப மகிழ்ச்சி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. சித்தர் பூமி.